அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கடந்த வீடியோவில் நம்ம பூமியானது அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டது, பூமிக்கு அக்னி ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற வீடியோவை நம்ம பார்த்தோம். இப்போ ஆண்டவர் பூமியை அக்னினால எரித்து பூமியை சுத்திகரிச்சிட்டாரு, பரிசுத்தப்படுத்திட்டாரு, தூய்மையாக்கிட்டாரு, புதிய பூமியா மாறி போச்சு. கடவுள் ஏன் இந்த மாதிரி பூமியை புதிதா மாத்தினாரு, சுத்தம் செஞ்சாரு அப்படின்னா, ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னாடி நான் வாசித்து காட்டுறேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அதாவது என்ன சொல்றாரு? யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1 வசனமும், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். அப்போ கடவுள் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குறாரு. இருக்குது ஏற்கனவே இருந்த பூமி தான், அதை புதுசா மாத்துறாரு, புதுசா மாத்திட்டாரு, அக்னியில புதுசாக்கிட்டாரு. வானத்தையும் அதே மாதிரி புதிய வானமா மாத்திட்டாரு. ஏன் இந்த காரியத்தை கடவுள் செய்தாரு பூமிய அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஆண்டவருடைய தீர்மானம், அவருடைய ஆதீனத்துல பூமியில மனிதனை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அவர் அப்படி நினைச்சுதான் பூமியை உருவாக்கினார். ஆதியில கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பூர்வீக பூமியை அப்படிதான் உண்டாக்குனார். இந்த பூமியில இப்படி உருவாக்கப்பட்ட, தேவனால உருவாக்கப்பட்ட இந்த அழகான இந்த பூமியை, பூர்வீக பூமியை சாத்தான் பூமிக்குள்ள வந்து கெடுத்துட்டான், நாசம் பண்ணிட்டான். கடவுளுக்கு விரோதமான காரியமெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். பூர்வீக பூமியில மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க, குடியேற்றம் இருந்திருக்கு. அதை நம்ம ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல அதை நம்ம இன்னும் விளக்கமா பார்க்க போறோம். என்னென்னலாம் இருந்துச்சு, ஆதியில பூமியில என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அழகான பூமியை மனுஷனை கெடுத்துட்டான். பூமியை கடல் கோபம் வந்து அந்த பூர்வீக பூமியை தண்ணியில அழிச்சிட்டாரு. திரும்ப என்ன பண்ணாரு? அந்த தண்ணினால அழிக்கப்பட்ட அந்த பூர்வீக பூமியை திரும்ப அதை புதுப்பிக்கிறாரு, பழுது பார்க்கிறாரு. பழுது பார்த்து திரும்ப அந்த பூமியை புதுசா வைக்கிறாரு. அப்படி வைக்கும் போது தான் ஆதாமியாவால உருவாக்கி வைக்கிறாரு. ஆதாமியாவால உருவாக்கி வைக்கிறாரு. அப்ப ஆதாமியாவால கூட சாத்தான் என்ன பண்ணிட்டான்? இந்த 2வது கட்ட பூமியில, இந்த புதுப்பிக்கப்பட்ட இந்த பூமியில கூட சாத்தான் திரும்ப உள்ள வந்துட்டான். உள்ள வந்து ஆதாமியாவால ஏமாத்தி பாவம் செய்ய வச்சு பூமிக்கு திரும்ப இந்த பூமியில பாவத்தை கொண்டு வந்துட்டான். திரும்ப இந்த பூமியில பாவத்தை கொண்டு வந்துட்டான். அந்த பாவத்தை அவன் செஞ்ச கடவுளுக்கு விரோதமாக சாத்தான் செய்த இந்த தீமையான காரியத்தை கடவுள் என்ன செய்யறாரு? இத சுத்திகரிக்கணும். பாவத்தை கொண்டு உள்ள வச்சிட்டாங்க. 2வது கட்ட பூமியில கூட ஆதாம் ஏவாள் வழியா பாவம் உள்ள வந்து நுழைஞ்சிச்சு. பூமி பாவமாக்கப்பட்டுச்சு, பாவமும் சாபமும் ஆக்கப்பட்டுச்சு. அதனால தான் காயின் வந்து தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொலை செஞ்சிட்டான். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போயிட்டாங்க, பாவம் உள்ள வந்து நுழைஞ்சிச்சு.
பூமியானது பாவமாக்கப்பட்டுச்சு, பாவத்தால மூடப்பட்டு இருந்துச்சு. இந்த பூமியினால மூடப்பட்டிருந்த சாத்தானால தான் இதெல்லாம் வந்துச்சு. இப்படி சாத்தானால உருவாக்கப்பட்ட இந்த பாவத்தையும் சாபத்தையும் இந்த பூமி மேல இருந்து நீக்கி போறதுக்காக தான் ஏசாமி வந்தாரு. ஏசாமி இந்த பூமிக்கு வந்து சாத்தானால உருவாக்கப்பட்ட அந்த பாவத்தையும் சாபத்தையும் தன்னுடைய உயிரை கொடுத்து ரத்தத்தினால அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டாரு, பூமி மேல சுத்தம் பண்ணிட்டாரு. சரி, அப்படி அவர் இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்துட்டாரு, அப்போ பூமி சுத்தம் தானே ஆயிடுச்சு. அப்படின்னா பூமி வந்து இன்னும் பாவத்தால தான் இருக்குது. நீக்கிட்டாரு, பூமி மேல இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் நீக்கிட்டாரு. அதுக்குரிய அந்த அந்த அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. பூமியும் மனிதர்களையும் விடுதலை ஆக்கிட்டாரு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அந்த விடுதலையின் பத்திரம் தான் பிதாவுடைய கரத்துல இருக்குது. 7 முத்திரைகளால முத்திரிக்கப்பட்ட அந்த 8 சுருள் அவர் கையில் இருக்குது. அது வந்து பூமிக்குரிய விஷயம் அதுல எழுதி இருக்கு. எப்படியெல்லாம் அவர் பாவத்தை நீக்கினாரு, எப்படி சாபத்தை நீக்கினாரு, இந்த பூமிக்கு சொந்தக்காரி யாரு, எல்லாம் A to Z வரைக்கும் அந்த 8 சுருள் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால முத்திரிக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த 8 சுருளை வாங்குற வரைக்கும் பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து அந்த 8 சுருளை 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த 8 சுருளை இயேசு கிறிஸ்து வாங்குற வரைக்கும் பூமியில சாத்தான் அவன் கிரி செஞ்சுட்டு தான் இருப்பான். அவன் சாத்தான் கிரி செஞ்சுட்டு தான் இருப்பான். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்லுது, பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதியா இருக்கட்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ உங்களுக்கு நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னாக்கா, கடவுள் வந்து இந்த பூமியை சாத்தானால உருவாக்கப்பட்ட அந்த பாவத்தையெல்லாம் சுத்திகரித்து மனிதனை பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்குறாரு. பரிசுத்த மனிதர்களாக, பரிசுத்த ஜாதியாக அவங்கள மாத்துறாரு கடவுள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவமெல்லாம் கழுவப்பட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த பூமியில பரிசுத்தமா வாழும் பொழுது அவரை தன் சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து மரிச்சோம்னா நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம், பரிசுத்தமாக்கப்படுவோம். பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம் பரலோகத்துல போய் சேர்ந்துடும். எப்படியெல்லாம் போய் சேர்ந்துச்சு அப்படின்றத 1000 ஆண்டு அரசாட்சி காலத்துல அந்த கடைசி நேரத்துல கூட எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் கடந்த வீடியோவில் சொல்லி இருக்கிறேங்க. முதலாம் உயிர்த்தெழுதல், யார் யாரெல்லாம் உயிர்த்தெழுந்தாங்க, யார் கைவிடப்பட்டாங்க, 1000 ஆண்டு ஆட்சியில் யாரெல்லாம் இருப்பாங்க, மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், எல்லாம் நான் வீடியோவில் போட்டிருக்கிறோமா. அதெல்லாம் நம்ம பேசிட்டு வந்துட்டோம். இப்போ கடவுள் பூமியில மனுஷன் கிடையாது, கெட்டு போனவங்களெல்லாம் அக்னி கடல்ல தள்ளிட்டாரு, சுத்தமானவங்களை பரிசுத்தமானவங்களை எல்லாம் பரலோகத்துக்குள்ள சேர்த்துட்டாரு. 2 பிரிவு ஆயிடுச்சு. கலைகள் நெருப்பால சுட்டரிக்கப்பட்டுச்சு, கோதுமை மணியும் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டது. இப்போ பூமி வந்து மனுஷன் பூமியில வாழ்ந்ததுனால பூமியானது தீட்டுப்பட்டு போச்சு, சாப தீட்டு ஆயிடுச்சு. அவனால பல சாப தீட்டுக்கள் கேடுபாடுகள் எல்லாம் பூமி மேல இருந்துச்சு. இப்போ கடவுள் நெருப்பால பூமியில எரிச்சிட்டாரு, எரிச்சு அந்த சாப தீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடுறாரு. வானத்தையும் பூமியும் பூமியை சார்ந்த வானத்தில் உண்டான எல்லா தீட்டுகளையும் அவர் சுத்தம் பண்ணிடுறாரு. இப்போ பூமி வந்து சுத்தமாயிடுச்சு, கடலெல்லாம் கிடையாது, பூமியை சுத்தி இருந்த கடலெல்லாம் கிடையாது. இப்ப ஏன் இந்த பூமியை சுத்தமாக்கினார் தெரியுமா? கடவுள் பிதாவாகிய தேவன் பூர்வீக பூமியில மனுஷனை எப்படி பரிசுத்தமா வைக்கணும்னு நினைச்சாருப்பாரு.
அந்த பரிசுத்தமா வைக்கிறதுக்காகத்தான் கடவுள் இந்த பூமியை சுத்திகரிச்சாரு. அவர் ஆதீனத்துல, அவர் சிந்தனையில இந்த பூமி எப்படி இருக்கணும்னு நினைச்சாருப்பாரு. அதுக்குள்ள மனிதனை வச்சு அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு பிதாவாகிய தேவன் நினைச்சாருப்பாரு. அந்த அளவுக்கு பூமியை கொண்டு வராரு. அதுதான் புதிய வானம், புதிய பூமி. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது வசனம், 21வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிடுச்சு. முந்தின வானம் முந்தின பூமி ஒழிஞ்சு போச்சு. இல்ல, இப்ப புதிய வானம் புதிய பூமியை கடவுள் உண்டாக்கிட்டாருன்னா இருக்கிற பூமியை புதுசா மாத்தினாரு. ஏன் புதுசா மாத்தினாரு அப்படின்னா, இந்த புதிதாக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த பூமியில திரும்ப மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறாரு. மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நிகழ்ச்சி நடந்து வந்தது. பூர்வீக ஆண்டுல தண்ணில ஜலத்தால அழிக்கப்பட்டதும் திரும்ப 2வது கட்டம் ஆதாமியாவால உருவாக்கி திரும்ப பாவம் செய்து அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இயேசு கிறிஸ்து வழியாக மீண்டும் இந்த பூமியில மனிதர்களை சுத்தமாக்கினாரு. அவர் ரத்தத்தினால பரிசுத்த ஜாதியா பிரிச்சு எடுத்தாரு. இந்த பரிசுத்த ஜாதியை ஏன் பிரிச்சு எடுத்தாருன்னா, இந்த பரிசுத்த ஜாதியத்தான் அந்த புதிதாக்கப்பட்ட அந்த பூமியில கொண்டு போய் வைக்க போறாரு. அந்த புதிதாக்கப்பட்ட அந்த புதிய பூமியில மனுஷனை வைக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நிகழ்ச்சி நடந்ததுங்க. கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனால உருவாக்கப்பட்ட ஆதியில பூர்வீக பூமி கெட்டு போச்சு. அதையும் அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற 2ஆம் கட்ட பூமியையும் 1000 ஆண்டு ஆட்சி காலத்துல தேவனே இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில வந்து 1000 வருடம் ஆட்சி செய்யும் பொழுது மனிதனுக்கு 1000 வருஷம் பரிசுத்தமா வாழ்றதுக்கு தவணை கொடுக்கிறாரு. அங்கேயும் மனுஷன் 1000 ஆண்டு ஆட்சியில சாத்தானுடைய பேச்சு கேட்டு வீழ்ச்சி அடைஞ்சிடறான், சாதான் பக்கம் போயிடுறான். கடைசியில கடவுள் என்ன பண்றாரு? நீதிமான்களை ஒரு பக்கம் பிரிச்சு எடுத்துட்டு அசுத்தமானவங்க சாத்தான் பேச்சுக்கு சாத்தானையும் அவன் சேர்ந்த கூட்டத்தையும் எல்லாம் சேர்த்து அக்கினி கடல்ல தள்ளிறாரு. தள்ளிட்டு பூமியை நெருப்பால சுத்திகரிக்கப்பட்டு புதிய பூமியை ஆக்கி இந்த பரலோகத்துக்கு போனாங்க பாரு. ஏசாமியோட கூட நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் அவங்கள கொண்டு வந்து திரும்ப இந்த பூமியில வைக்கிறாரு. இப்ப இந்த பூமியில சாத்தான் இருக்க மாட்டான். பூர்வீக பூமியில சாத்தான் கிரி செஞ்சான். 2ஆம் கட்ட பூமியில ஆதாமேவாளை உண்டாக்கும் போது 2ஆம் கட்ட பூமியில சாத்தான் கிரி செஞ்சிருக்கிறான். 3வது கட்டம் புதிதாக்கப்பட்ட அந்த பூமியில சாத்தானே இருக்க மாட்டான். ஒன்லி பரிசுத்த ஜாதி மட்டும், பரிசுத்த மக்கள் மட்டும்தான், நீதிமான்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க மட்டும்தான் புதிய பூமியில கொண்டு போய் வைக்க போறாரு. அதுக்காகத்தாங்க இயேசு சாமி இந்த பூமிக்கு வந்தது. மனிதர்களை பரிசுத்தமாக்கிறதுக்கு, தூய்மை ஆக்கிறதுக்கு, அவர் ரத்தத்தினால பாவமெல்லாம் கழுவப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த மக்களாக பரிசுத்த ஜாதியாய் மாற்றி பரலோகத்துல கொண்டு போய் வச்சு 3வது கட்டமான பூமியில அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களை கொண்டு வந்து திரும்ப பூமியில வைக்க போறாரு. அதுக்காக தான் ஏசாமி இவ்வளோ நிகழ்ச்சி நடந்த காரணம், 3வது கட்ட பரிசுத்த பூமியில மனுஷனை கொண்டு போய் வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு நிகழ்ச்சி நடந்தது, நடக்க போகுது.
அந்த புதிய பூமியில எப்படி எப்படியெல்லாம் இருக்கும், யார் இருப்பாங்க? பரிசுத்தவான்கள் தான் இருக்க போறது. இயேசு சாமி வரப்போறாரு. இயேசு சாமி 2வது முறை ஆட்சி செய்ய போறாரு. முதல் ஆட்சி 1000 ஆண்டு ஆட்சி. 1000 ஆண்டு ஆட்சி இயேசு சாமி செஞ்சாரு. இதுக்கப்புறம் 3வது கட்ட பூமி, புதிய வானம் புதிய பூமி உண்டாது பாரு. அந்த புதிதாக்கப்பட்ட பூமியில மீண்டும் இயேசு சாமி தான் ஆட்சி செய்ய போறாரு. அந்த ஆண்டு யுக யுக ஆண்டு. அந்த ஆண்டு யுக யுக ஆண்டு. அந்த யுக ஆண்டுக்கு கூட ஆண்டவர் ஒரு காலத்தை நியமனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி 7 வருஷம் 32 காலம் முடிஞ்ச பிறகு 1000 ஆண்டு ஆட்சி தொடங்குச்சு. 1000 ஆண்டு, அந்த 1000 வருஷம் காலத்தை நிர்ணயம் பண்ணியிருந்தாருல்ல கடவுள். ஏசாமி இந்த பூமியில மனிதர்களோடு கூட வாழறதுக்கு, ஆட்சி செய்யறதுக்கு ஒரு காலத்தை நியமனம் பண்ணி வச்சிருந்தாருல்ல. அதே போலவே புதிதாக்கப்பட்ட 3வது பூமியில, புதிய வானம் புதிய பூமியில இயேசு சாமியை ஆட்சி செய்யும் பொழுது அங்கேயும் காலத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு காலம் அப்படின்னா 33,000 வருஷம். 33,000 வருஷம். யுக ஆண்டினுடைய வருஷம் 33,000 வருஷம். சரி, அந்த 33,000 வருஷம் முடிஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யுக ஆண்டு முடிஞ்ச பிறகு நித்தியமாக சதா காலங்களிலும் கடவுளும் மனிதரும் பரலோகமும் பூமியும் ஒன்னாயிடும். இந்த புதிய பூமியில எப்படி கடவுள் ஆதியில பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படி சொன்னார் இல்ல, அந்த வார்த்தையும் ஆதாமுக்கு சொன்னார். அதே வார்த்தை ஆதாமுக்கு சொன்னாரு, பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்னாரு. பெருவெள்ளத்துக்கு அப்புறம் நோவா கிட்ட பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்னாரு. இதே வார்த்தை தான் யுக ஆண்டுல கூட பரிசுத்த ஜனம், பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்த அந்த மக்களை கொண்டு புதிதாக்கப்பட்ட இந்த பூமியில வைக்கப்படும் பொழுது பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்லுவாரு. அப்போ இந்த பூமியில மக்கள் பெருகி இருப்பாங்க. எவ்வளவு வருஷம்? 33,000 வருஷம். அதுக்கப்புறம் 33,000 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஆட்சியை இயேசு சாமி தானே ஆட்சி செய்யறாரு. அந்த ஆட்சி, அந்த பதவிய அந்த பிதா கிட்ட ஒப்படைப்பாரு. பிதா கிட்ட அந்த ஆட்சி உரிமையை ஒப்படைச்சிடுவாரு. ஒப்படைச்சிட்ட பிறகு பிதாவும் இயேசு ஒரே ஆயிடுவாங்க, ஒரே நிலைக்கு வந்துருவாங்க. அப்போ கடவுள் பிதாவாகிய தேவன் பரிசுத்த பூமியில பழுகி பெருகுனாங்க பாரு. பரலோகத்திலிருந்து இந்த பூமியில கொண்டு வச்சாரு. அதுல இருந்து பரிசுத்த ஜாதி தான் உண்டாயிருக்கும். ஏன்னா பாவம் சாத்தான எதுவுமே கிடையாது. அந்த பழுகி பெருகின மக்களை அகிலாண்டமும் அண்ட சராசரங்களிலும் கடவுள் மனிதர்களை ஆங்காங்கே பல கோள்களில அண்ட சராசரங்களில அகிலாண்டத்திலும் கடவுள் கொண்டு போய் மனிதர்களை வைப்பாரு. அவருடைய ராஜ்யம் பிதாவினுடைய ராஜ்யம், அது நித்திய ராஜ்யம். யுக ஆண்டு முடிஞ்சு தன்னுடைய ஆட்சிய இயேசுசாமி பிதா கிட்ட ஒப்படைக்கிறார் பாரு. அதுதான் நித்தியமான ஆண்டு. சதா காலங்களிலும் எப்பொழுதும் நித்தியமாக பிதா ஆட்சி செய்வாரு. அகிலாண்டமும்
அப்ப அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பாரு. பூமி மட்டும் இருக்காது, இந்த வானம் முழுசும் அகிலாண்டமும் மனிதர்களை கொண்டு போய் வச்சு விரிவாக்கம் செய்ய. ஏன்னா கடவுள் அவர் சின்னவர் கிடையாது, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் தேவன். அவருக்கு நிகர் யாரும் கிடையாது, அவருக்கு முன்பாக யாரும் நிற்கவும் முடியாது. சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு தகுந்த மாதிரி அவருடைய ராஜ்யம் யுக ஆண்டுக்கு அப்புறம் நித்திய ராஜ்யமா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இந்த யுக ஆண்டு புதிய ஆண்டுல பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குதுமா. அதெல்லாம் நம்ம வருகின்ற வீடியோவில் ஒன்றொன்னா பார்க்கலாமா. பாருங்க, 2வது வசனம், 21வது அதிகாரம் 2வது வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இதுல இன்னும் நிறைய 21வது அதிகாரம் 22வது அதிகாரமா நம்ம புதிய பூமி பத்தி படிக்க போறோம். புதிய பூமி பத்தி தான் எழுதப்பட்டிருக்குது, எப்படி எப்படியெல்லாம் இருக்கும். பரலோகத்திலிருந்து அந்த பரிசுத்த ஜனங்களை கொண்டு வந்து இந்த பூமியில வைக்கப்படும் போது இந்த பூமி எப்படி எப்படியெல்லாம் இருக்கும் எழுதப்பட்டிருக்குதுமா. 21வது அதிகாரமும் 22வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்குது. அதை பற்றியெல்லாம் வருகின்ற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செய்தியை மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோவை தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னாக்கா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்படி லைக் பண்ணும்போது கீழே ஹைப்ன்ற ஒரு வார்த்தை வரும், HYPன்னு. அந்த வார்த்தையை அழுத்துங்க. அழுத்திங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒன்று வரும். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறோமோ அந்த மாதிரி அது ஒரு ஆப்புங்க, ஹைப்புன்றது. அந்த ஹைப்பை அழுத்துங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம புதிய வானம் புதிய பூமி, புதிய பூமியில் ஆட்சி எப்படியெல்லாம் இருக்கும், பூமி எப்படியெல்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அது முடிஞ்சிட்டு பிறகு வரலாறு, அதாவது ஆதி ஆகமம், படைப்பு, சிருஷ்டிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நிறைய மறைப்பொருள் மறைக்கப்பட்டிருக்குதுங்க. அதை பற்றியெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம விளக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. மாரணதா.